ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். காமராஜர் ஐயாவுடைய ஆளுமை, கம்பீரம், நேர்மை, கரைபடியாத உள்ளம் இவை அனைத்துமே ஐயா சிறந்த தலைவர் அப்படிங்கிறத காட்டுதுங்க. இவை அனைத்தும் காமராஜர் ஐயாவுடைய ஒரு பக்கம்தான். பல பேருக்கும் தெரியாத காமராஜர் ஐயாவின் இன்னொரு முகம் தெரியுமா? ஆமாங்க, காமராஜர் ஐயா ரொம்பவே நகைச்சுவை உணர்வு உடையவங்க. இது பல பேருக்கும் தெரியாது. காமராஜர் ஐயாவுடைய நகைச்சுவையால் பல முறை அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்திருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை திருப்பூர்ல ஒரு மாநாட்டுக்கு காமராஜர் ஐயா போறாங்க. அங்க அமர்ந்திருக்க நிருபர் ஒருவர் காமராஜர் ஐயாவை பல வகையில புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு. இதை கவனித்த காமராஜர் ஐயாவோ, எப்பா இங்க வான்னே, என்ன ஏன் இத்தனை புகைப்படம் எடுக்கன்னே, உன்னையும் என்னையும் யாராவது பார்க்க போறானா? நாம என்ன பார்க்குற மாதிரியா இருக்கோம் சொல்லு, நம்மளை யாரு பார்க்க போறா, இத்தனை புகைப்படம் எடுக்கிய அப்படின்னு கிண்டலா சொல்ல, நிருபரோ குபீர்னு சிரிக்க மொத்த அரங்கமே சிரிப்பலையில் மூழ்கிச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவங்க. திருநெல்வேலி ஒரு மாநாட்டில் காமராஜர் ஐயாவை புகழ்வதா ஒரு நண்பர் மேடையில் பேசுகிறாங்க. எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் கடற்கரையில் அப்படின்னு சொல்ல, யாரும் சற்று எதிர்பார்க்காத நேரத்தில், எப்பா ஏ என்ன ராட்சசன்னு சொல்றியா அப்படின்னு காமராஜர் ஐயா கேட்க அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்து போச்சுங்க. இதே போல ஒரு முறை காமராஜர் ஐயா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. தொழிலதிபர்கள், முதலாளிகள் அப்படின்னு பணக்காரர்கள் தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து காமராஜர் ஐயா தன்னுடன் வந்த மாவட்ட தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா எல்லாரும் அரை கண்ணப்பனா இருப்பான் போலையே அப்படின்னு சொல்ல, மாவட்ட தலைவரோ ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. அது ஒன்றுமில்லன்னே, கண்ணப்பர் சிவபெருமானுக்கு சாப்பாடு வச்சாரு. அவருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் வச்சாரே தவிர சிவபெருமான் சாப்பிடுவாரான்னு நினைச்சு வைக்கல. அதே மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற அத்தனை பேரும் அவனுக்கு பிடிச்சது தான் வைக்கான்னே. ஒருத்தர் கூட எனக்கு எது பிடிக்கும்னு கேட்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாவட்ட ஆட்சியரோ, அதென்ன ஐயா அரைக்கண்ணப்பர் அப்படின்னு கேட்க, அது ஒன்றுமில்லன்னே, கண்ணப்பன் சிவபெருமான் கிட்ட சாப்பாடு வைக்கும்போது எதுவும் சிவபெருமான் கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு சாப்பாடு வைக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து தான் வைக்கான்னே, அதைத்தான் அரைக்கண்ணப்பர்னு சொன்னேன்னே அப்படின்னு நகைச்சுவையோடு எத்தனை தரம் வாய்ந்த செய்தியை சொல்லியிருக்காங்க நம்முடைய காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவுடைய மிக சிறந்த குணங்களில் ஒன்று பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கிறது தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பத்திரிகையாளர்கள்கிட்டையும் ஒரு நண்பனை போலவே பழகுவாங்க. எல்லா விஷயங்களையும் பத்திரிகையாளர்கள்கிட்ட வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க. அதோடு, எப்பா சொன்னதெல்லாம் பத்திரிக்கையில் போட்டுறாதன்னே, நான் சொல்கிறத மட்டும் போடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஐயாவுடைய வார்த்தையை மீறி ஒருவர் கூட ஐயாவை கேட்காம செய்தி போட்டதே இல்லைங்க. அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் காமராஜர் ஐயா மேலே மரியாதை வச்சுருந்தாங்க. டைமிங்கில் காமராஜர் ஐயா மாதிரி நகைச்சுவை பண்ண முடியாதுங்க. ஒரு முறை பத்திரிகையாளர்கள் எல்லாருமே காமராஜர் ஐயாவை சந்திக்க வர, அலையோசைங்கிற பத்திரிகையை சேர்ந்த நிருபர் ஒருவர் காமராஜர் ஐயா பக்கத்தில் எப்படியாவது போகணும் அப்படின்னு வேகமாக போக இருந்த நாற்காலி எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறாங்க. என்னென்ன அலை வேகமாக வீசிருச்சு போல அப்படின்னு கேட்க எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவராக இருப்பவரெல்லாம் மனிதராக முடியாது, ஆனால் மனிதராக இருப்பவர்தான் தலைவனாக முடியும். ஆமாங்க, காமராஜர் ஐயா மனிதராகவே வாழ்ந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காமராஜர் ஐயாவுடைய ஒவ்வொரு பதிவும் எப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டுதுங்க. இதில் சொன்ன சம்பவம் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சிரிக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.